ஜென்ம ஜென்மோ ஜென்மே ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 85. திருப்பூர் மாவட்டம் முத்தூர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் மற்றும் அவரது நண்பர் இருவரும் பாட்டியை தரிசனம் செய்வதற்கு டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு சென்றனர். நம் பாட்டியாரை சுற்றியுள்ள இடத்தை சுத்தம் செய்துவிட்டு பாட்டியாரை வணங்கி அமர்ந்தனர். அப்போது பாட்டியார் இவ்விருவரை பார்த்து, எனக்கு இட்லி வாங்கி தாங்கடா என கூற, இவர்களும் கடைக்கு சென்று இட்லி, சட்னி, சாம்பார் என வாங்கி வந்து கொடுக்க, நம் பாட்டியார் மனமகிழ்வுடன் பாதி சாப்பிட்டு விட்டு மீதியை இவர்கள் இருவரையும் சாப்பிட சொல்ல இருவரும் சாப்பிட்டார்கள். திரு சுப்பிரமணியம் அவர்களுடன் வந்த நண்பருக்கு அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தார். அவரை கொலை செய்யும் அளவிற்கு மிகப்பெரிய பிரச்சனை அவரது நண்பருக்கு இருந்து வந்தது. அந்த நேரத்தில் நம் சத்குரு பகவான் பாட்டியார் திரு சுப்பிரமணியன் அவர்களின் நண்பரை உற்று நோக்கி, போடா, பயப்படாத, உனக்கு காவலுக்கு 10 போலீஸ் அனுப்பியிருக்கேன் என்று கூறினார்கள். பின்னே திரு சுப்பிரமணியம் அவர்களை பார்த்து, டேய், உனக்கு 3 போலீஸ் அனுப்பியிருக்கேன், பயப்படாத என்றார்கள். அவர்கள் இருவருக்கும் பெரும் மகிழ்வு. ஏனெனில் பாட்டியார் இவர்களது நலனுக்காக சில பூதகணங்கள் அல்லது சில உயர்ந்த ஆத்மாக்களை துணையாக அனுப்புகிறார்கள் என்று, அல்லது பாட்டியாரின் பணியாட்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். கண்ணுக்கு தெரியாத ஒரு விதமான சூட்சம சக்திகள் இவர்களுக்கு பாதுகாப்பாக பாட்டியார் அனுப்பி வைத்து விட்டார். பிறகு சில தினங்களில் அவரது நண்பருக்கு ஏற்படவிருந்த தீராத பிரச்சனையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு நிம்மதியாக இன்று வரை வாழ்கிறார். பாட்டியின் அதிதீவிர பக்தராக மாறினார். ஆனால் திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கு எதுவும் அதுபோன்று நடக்கவில்லை. மாறாக அவருக்கு மன வலிமையும் உடல் வலிமையும் உண்டாயின. அவரிடம் பிற அன்பர்கள் கூறும் பிரச்சனைகளுக்கு இவர் கூறும் அறிவுரை தீர்வாக அமைந்தது. இதை அவரது நண்பர்களும் உணர்ந்து கூறலாயினர். திரு சுப்பிரமணியம் அவர்களும் உணர ஆரம்பித்தார். நம் பாட்டியார் இந்த ஆசீர்வாதத்தை திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கு தரும் பொழுது, இறந்தவர்கள் உடலுக்கு செய்யும் சடங்குகளை முன்னின்று செய்வதை நிறுத்திக்கொள் என்று அறிவுரை கூறியிருந்தார்கள். ஆனால் இவரது தொழிலின் காரணமாக, ஊராரின் அழைப்பின் காரணமாக இவரால் நம் பாட்டியின் உத்தரவை கடைபிடிக்க இயலவில்லை. சில இறப்பு நிகழ்ச்சிகளுக்கு சென்று இவர் சடங்குகளை செய்ய வேண்டியதாயிற்று. இவர் மீண்டும் பாட்டியை பார்க்க செல்கிறார். அப்போது பாட்டியார் இவரை பார்த்து, நீ எத்தனை கொடுத்தாலும் வச்சு காப்பாற்ற மாட்டியா, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து இங்க நிக்கிற என்று கூறியதுடன் நிறைய கெட்ட வார்த்தைகளை கூறி திட்டி நன்றாக அடித்து உதைத்து அனுப்பினார். திரு சுப்பிரமணியம் அவர்கள் ஏதும் பேசாமல், குனிந்த தலை நிமிராமல் அத்தனையும் வாங்கிக் கொண்டு பாட்டியாரிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வீடு திரும்பினார். நாமும் பாட்டியை தினசரி தியானிப்போம். சூட்சமமாய் பாட்டி நம்முடன் இருந்து நம்மை காத்தருள பிரார்த்திப்போம். ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.